ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு பிள்ளையே, உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச இந்த சாயப்பா உனக்கான சந்தோஷ செய்தியோடு தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என்ன நடந்தாலும் என்னையே நம்பி என்னையே சுத்தி சுத்தி வரக்கூடிய உன்னை காப்பாத்தி உனக்கு கை கொடுத்து காப்பாற்ற உனக்கான நன்மையை செய்ய உன் துன்பத்தை போக்க நான் இருக்கிறேங்கிறது தானே உண்மை. விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி, ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில நடக்க வேண்டியது நடந்தே தீரும். காலம் உனக்கு கொடுக்க வேண்டியவற்றையெல்லாம் கொடுத்துருச்சு. இப்போது இந்த சாயப்பா உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கேன். இது நாள் வரைக்கும் நான் உனக்கு கொடுத்த அற்புதங்கள் எல்லாமே ஒரு சிறிய வடிவங்கள் தான். இப்போது உன் வாழ்க்கையில அழகான, நிம்மதியான, மகிழ்ச்சிகரமான, வெற்றியான விஷயத்தை நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில ஓம் சாய்ராம் நீ எப்போது என் நாமத்தை சொன்னாலும் அதன் மூலமாக வெற்றி வந்து சேரும். தேவையில்லாம நீயாகவே எதையாவது யோசிச்சு வருத்தப்படாத. இப்போது உன் கரத்தை இறுக பற்றி காப்பாற்றி இந்த சாயப்பா எந்த சூழலிலும் உன்னை தனியா தவிக்க விட மாட்டேன். தினமும் நீ அழுததையெல்லாம் கேட்டதால தான் இனிமே உனக்கு அழகான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும்னு உன்னை தேடி வந்தேன். கண்டிப்பா நிச்சயமா நீ வெற்றி பெறுவாய் என் செல்லமே. இத்தனை நாட்களாக நீ அனுபவித்த நரக வேதனையும் கஷ்டத்தையும் தாண்டி உன் மன குமுறலை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கேன். உன் கர்மாவின் தீவிரத்தை நான் குறைத்து விட்டேன் என் செல்லமே. இப்போது கூடிய சீக்கிரமே உன் கர்மாக்கள் அனைத்தும் முடிந்து போய் உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது நடக்க ஆரம்பிச்சு இருந்தாலே உன் வாழ்க்கைக்கான வெற்றியை சிறப்பாக இந்த சாயப்பா உன் கைகள்லையே கொண்டு வந்து கொடுத்துருவேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு ரொம்ப நாளா நீ காத்துக்கிட்டு இருக்க. அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பத்தில் இருந்தாயல்லவா, அதை கண்டிப்பாக உனக்கு நடத்தி தரதான் போறேன். நான் உன் கூட இருக்கும்போது உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கும். இனி நடக்க போற அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். உனக்கு வர வேண்டிய, உனக்கு உரிமையான, உனக்கு சொந்தமான விஷயங்களும் பொருட்களும் மனிதர்களும் உன்னை தேடி வருவதற்கான நேரம் வந்துருச்சு. மிகுந்த மகிழ்ச்சியில நீ ஆனந்த கண்ணீரோடு எனக்கு நன்றி சொல்வதற்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு என் செல்லமே. உன் மனசு உறுத்திக்கிட்டே இருந்த, உனக்கு கவலையாக இருந்த விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். திடீர்னு எதுக்கு கவலைப்படுறோன்னே தெரியாம எதையாவது உன்னை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. என் மேல நம்பிக்கை வச்சினா எல்லா கவலைகளிலிருந்தும் உன்னால மீண்டு வர முடியும். இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து எல்லாத்தையும் சரி செய்கிறேன். நான் மறுபடியும் உனக்கு சொல்ற ஒரே விஷயம், உன் எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறுதுன்றது. உன் எண்ணத்தை சரியாக கவனித்து நேர்மறையாக மாற்றிக்கொண்டாலே உன் வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் வந்துடும். எதிர்மறை எண்ணங்கள் வந்து உனக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் நீ கவனமாக இருந்துக்கோ. யார் நல்லா இருக்கணும்னு நினச்சி என்கிட்ட வேண்டுதல் வச்சியோ அவர்களும் நல்ல ஆரோக்கியமோடு வாழ்வார்கள். உன் திறமையை உணர்ந்து ஊக்கப்படுத்துபவர்கள் உன் வாழ்க்கையில வந்து சேரும்படி நான் செய்கிறேன். சாதாரணமாக நடக்க வேண்டிய நிகழ்வுகள் கூட உன் வாழ்க்கையில 1000 பிரச்சனைகளோட நடக்குதே நினைச்சு சோர்ந்து போகாதே. நீ மன தைரியத்தோடு இருந்தீனா எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. கொஞ்சம் மன தைரியத்தை இழந்து நீ சோர்ந்து போனாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உன்னை பெருசா பூதாகரமா பயமுறுத்த ஆரம்பிச்சிடும். அதனால எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையா இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு நீ தைரியமாக இரு. இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொண்டு வருவேன். உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது நீ எப்போதும் நல்ல பிள்ளையாக, நல்ல எண்ணம் கொண்ட மனிதனாக வாழ தயாராகு. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கும், உன்னுடைய ஒவ்வொரு நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்து உனக்கான நல்ல வாழ்க்கையை நான் சிறப்பாக அமைச்சு தர்றேன். நீ எப்போது மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு தான் இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். கண்டிப்பா உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும் என் செல்லமே. எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், எது வந்தாலும் போனாலும் உன் வாழ்வில் இருக்கும் பிரச்சனைகளை தவிர்த்து வாழ்க்கையை வாழ்ந்தே ஆகணுன்ற தைரியத்தோட, கட்டாயத்தோட, சந்தோஷத்தோடு வாழ தயாராகு. உன்னால முடிஞ்ச முயற்சிகளை செய்யும் போது கண்டிப்பா உன்னை கவலைகளிலிருந்து விடுவித்து உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமா கொடுப்பேன். எத்தனை துன்பம் வந்தாலும் இந்த சாயப்பாவை மனசுல நினைச்சுக்கிட்டினா
உன் துன்பத்தை போக்கி உனக்கான நல்லதை நான் நிச்சயம் நடத்தி முடிப்பேன். என் உதியே உனக்கான மருந்தாக மாறும். உனக்கு எப்போதும் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கனாலேயே நீ பாதி துவண்டு சோர்ந்து போற. எதிர்காலத்தை முழுசா என் கைகளில் என் பொறுப்பில் ஒப்படைச்சிரு. எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் பிரச்சனையை இன்னொருத்தர்கிட்ட நேற்று சொன்னாய் அல்லவா? இப்போது அதை நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கிட்டேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் இப்போது ஏற்ற இறக்கங்களும் மேடும் பள்ளமுமாக துன்பமும் துயரமும் உன்னை ஆட்டி படைக்குதுன்னு எனக்கு தெரியும். நானே வந்து உனக்கு துணையாக இருந்து உன் மனதில் இருக்கும் சங்கடங்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தரேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும் சக்தியாக, உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் தெய்வமாக இந்த சாயப்பா இருப்பேன். உன் வாழ்க்கைக்கான புது வழிகளை நான் உருவாக்கி தர்றேன். உன் கவலைகளையெல்லாம் தூக்கி என் மேலே வச்சிரு. என் மேலே நம்பிக்கை வச்சு நீ என்னை சரணடைந்தாலே உன் பொறுப்பை சுமப்பேன். இந்த சாயப்பா உன் குடும்பத்தை தாங்குவேன். உன் கண்ணீரை என் விரல்களால் துடைத்து உனக்கான நல்ல விஷயங்களையும் நீ எதிர்பார்த்து என்னிடம் கேட்டது போலவே நடத்தி கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில் நீ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். சில விஷயங்கள் மறுபடியும் மறுபடியும் உனக்கு நடப்பதால நீ துவண்டு போகாதே. உடலுக்கும் மனசும் தீங்கு விளைவிக்கும் எந்த விஷயத்தையும் நீ அனுமதிக்க வேணாம். ஆசைங்கிற சூறாவளியில் மாட்டிக்கிட்டினா மறுபடியும் மீண்டு வருவது கஷ்டமாயிடும். வாழ்க்கையில் எப்போதும் கவனமாறு. உணவிலும் உடல் நலத்திலும் கவனம் செலுத்து. அக்கறையோடு இரு. நல்ல பண்புகள் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் மன நிம்மதியோடு நீ வாழும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன் என் செல்லமே. எந்த விஷயம் நடந்தாலும் ஐயோ இப்படி நடந்துருச்சே, ஏன் இப்படி நடக்குதுன்னு கவலைப்படாத. அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால்தான் தீர்வு காண முடியும். எந்த சூழ்நிலையும் உனக்கு எதிராக உனக்கு பிடிக்காததாக நினைக்காதே. எது வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்குன்றது புரிஞ்சுக்கிட்டு அதை சவாலாக பார்க்க பழகு. நீ நம்பிக்கையோடு இருந்தாலே இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். நீண்ட காலம் செல்வ செழிப்போடும் ஆரோக்கியத்தோடும் நீ வாழ்வாய். நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்ட விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு உனக்கு நடத்தி கொடுத்து சந்தோஷமாய் உன்னை ஆசீர்வதிப்பதற்காகவே இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச நான் உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன். எந்த விஷயமும் கிடைக்காது நடக்காதுன்னு தெரிஞ்ச பிறகு எதிர்பார்க்காதே. ஒருத்தவங்க இதை செய்ய மாட்டாங்கன்னு தெரிஞ்சே போய் அவங்கக்கிட்ட கேட்டினா கண்டிப்பாக நீ அவமானப்படுத்தப்படுவாய். நல்ல மனசும் நல்ல குணமும் கொண்ட உன்னை யார் அவமானப்படுத்தினாலும் என்னால் புரிந்து கொள்ள முடியாது. எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளும் காலம் வரும். பொக்கிஷம் போன்ற உன் மதிப்பை அனைவருக்கும் நான் புரிய வைக்கிறேன். யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை துடைத்து உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகவே இந்த சாயப்பா உன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன். உன் துன்பம் அனைத்தையும் அறிந்த நான் அதை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன். உன் கடந்த காலத்தில் நடந்த தவறுகளையும் நிகழ்வுகளையும் சுட்டி காட்டி யாராவது உன்னை காயப்படுத்தினா அதை உன்னால் பொறுக்க முடியாது தானே. ஏன்னா எல்லாருமே கடந்த காலத்தில் ஒரு சில தவறுகளை தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்சுருப்பாங்க. அதனால் நீயும் ஒருபோதும் யாருடைய கடந்த கால தவறுகளையோ நிகழ்வுகளையோ சுட்டி காட்டி வேதனைப்படுத்தாதே. ஒவ்வொரு மனிதரும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்ல இருந்தும் பழைய வழிகளில் இருந்தும் மீண்டு வர போராடிக்கிட்டு இருக்காங்க. தனியாக நீ படுற கஷ்டங்களையும் தனிமையில் நீ வடிக்கிற கண்ணீரையும் நான் ஒருபோதும் வீணாக விட்டுட மாட்டேன். நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்கும். இந்த உலகமே உன்னை கண்டு வியக்கும்படி மாபெரும் வெற்றியை உனக்கு